அமர்கள் தரிசனம் என்னும் இந்நிகழ்ச்சியின் மூலமாக ஆழ்வார்கள் அருளிச் செய்த பிரபந்தங்களைக் கொண்டு பல திருக்கோயில்களில் நடைபெறும் கண்ணுக்கினிய உற்சவங்களை தரிசித்து வருகிறோம். அவ்வகையில் பிரம்மோற்சவ வைபவங்களில் எம்பெருமானின் பலவித திருக்கோலங்களை ஆழ்வார்களின் பாசுரங்களோடு ஒப்பிட்டு கண்டுகளித்து வருகிறோம். அதன்படி ஒரு சில திவ்ய தேசங்களின் வழக்கப்படி, மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களிலே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், யதோத்தகாரி எம்பெருமான், திருவள்ளூர் வீரராகவன், திருநின்றவூர் பக்தவத்சலன், திருப்புட்குழி விஜயராகவன் ஆகிய எம்பெருமான்களுக்கு பிரம்மோற்சவ 8ஆம் திருநாளன்று திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனம் என்ற வைபவம் நடைபெறும். திருமஞ்சன காலத்திலே சர்வஸ்வதானம் என்ற நிலையிலே தன் திருமேனி வடிவழகை காட்டியருளும் எம்பெருமான் பலவித ஆபரணங்களை பூண்டு கைத்தலத்தில் எழுந்தருளி பெரிய கங்காலத்தில் பூரித்து வைத்துள்ள தீர்த்தத்தில் தன்னுடைய திருவடிகளை நனைத்து பிறகு மஞ்சத்தில் எழுந்தருள்வதே திருப்பாதஞ்சாடி திருமஞ்சனமாகும். ஆழ்வாரின் வாக்குப்படி கங்கையில் திருமால் கழலினை கீழே குளித்திருந்த கணக்காமே அன்று திருவிக்கிரமனாய் எம்பெருமான் அளந்த திருவடியை பிரம்மன் தன் கமண்டல நீரால் திருமஞ்சனம் செய்வித்தான். அவ்வாறு பொங்கி பிரவாகித்த கங்கை நீரை அரணும் தன் தலையில் தாங்கி பூமியிலே பிரவாகித்து ஓடச் செய்தான். அவ்வாறு நம் புண்ணிய பாரத பூமியிலே இமயம் தொடங்கி ஓடி வந்து கடலிலே கலக்கும் கங்கை நதி இரு கரைகளிலும் நீராடும் உலக மக்களின் பாவங்களை பொறுமையுடன் நீக்கும் புண்ணியம் உடையதாக விளங்குகின்றது. அதைப் போலவே இமயமலையிலே மானா என்னும் மலைக்குன்றின் மேலிருந்து சரஸ்வதி நதியானது அந்தர்வாகினியாய் ஓடி வருகின்றாள்.
ஸ்தானத்திலிருந்து கண்களுக்கு புலப்படாமல் பாய்ந்து வரும் சரஸ்வதி அலகாபாத் என்னும் நகரிலே கங்கை மற்றும் யமுனையுடன் திரிவேணி சங்கமத்தில் கலக்கிறாள். தூய பெருநீர் யமுனை என ஆண்டாளாலே கொண்டாடப்பட்ட நதி யமுனை நதி. காஞ்சியிலே பிரம்மன் செய்த வேள்வியை தடுக்க வேகவதி என்னும் நதியாய் வந்தவளும் சரஸ்வதியே. அதைப் போலவே கங்கைக்கு ஒப்பாக காவிரியும் புகழ்பெற்று விளங்குகின்றது. கங்கையின் புனிதமான காவிரி என்று ஆழ்வார்களாலேயே பெயர் பெற்றது பொன்னி நதி. வட இந்தியாவில் உள்ள சரையு, நர்மதா, கோதாவரி, யமுனா போன்ற நதிகள் எம்பெருமானின் திருவடி தொட்டு புனிதமடைந்தது போல தென்னிந்தியாவில் காவிரி, பாலாறு, கிருதமாலா என்னும் வைகை, தாமிரபரணி போன்ற நதிகளின் தீரத்திலே அவதரித்த ஆழ்வார்களாலும் புனிதமடைந்து நிற்கின்றது. எனவேதான் எம்பெருமானின் திருமஞ்சன கட்டிய காலத்திலே கங்கை நீர் ஒருபால், காவிரி ஒருபால், கமழ் தரும் யமுனை நீர் ஒருபால், துங்கபத்திரையின் தூய நீர் ஒருபால், துகில் வண்ண பொருநல் நீர் ஒருபால் என்று கட்டியம் கூறி மகிழ்வர். அவ்வாறு இந்த பாரத பூமியில் திரண்டோடும் நதிகளில் தீர்த்த யாத்திரை சென்று புண்ணிய காலங்களில் நீராடினால் நம் பாவங்கள் விலகி நற்பலன் கிடைத்திடும். மேலும் மேற்கண்ட புண்ணிய நதிகள், புஷ்கரணிகள், கடற்கரைகள் அமைந்த திருக்கோயில்களில் அவபிரத ஸ்நானம் என்னும் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறுவதுண்டு. அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எம்பெருமான் திருமஞ்சன காலத்திலே கலந்து கொண்டு சஹஸ்ரதார திருமஞ்சனம் முடிந்த பின்பு விநியோகிக்கப்படும் தீர்த்தத்தை பருகினால் மேற்கண்ட புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். ஆழ்வார்கள் தரிசனம் இடைவேளைக்கு பிறகு.